கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாள் வேதத்துக்கு தியானமாக என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி மோசையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், எங்கும் உண்மையுள்ளவன். தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? சிலர் பார்த்தா வீட்டில் உண்மையா இருப்பாங்க, தேவ பிள்ளைகளே, ஆராதனைக்கு வரும்போது உண்மையா இருப்பாங்க. ஆனால் வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருக்க மாட்டாங்க. பெற்றோரிடத்துல உண்மையா இருப்பாங்க, மனைவிடத்துல உண்மையா இருக்க மாட்டாங்க. சகோதரத்துல உண்மையா இருப்பாங்க, ஆனால் வெளியில உண்மையா இருக்க மாட்டாங்க. ஒருவரை வெளியில உண்மையா இருப்பாங்க, ஆனால் நம்ம வீட்டில் உண்மையா இருக்க மாட்டாங்க. சிலர் வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருப்பாங்க, வீட்டில் உண்மையா இருக்க மாட்டாங்க. இப்படி அநேக சில காரியங்கள் பண்றது உண்டு. 6 நாளும் என்ன பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு பொய் புரட்டெல்லாம் சொல்லிட்டு என்ன 7வது 8வது ஓய்வு நாளில் 7வது நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயத்தில் வரும்போது உண்மையை ஆராதிக்கிற போல வேஷம் போடுவாங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் மோசையை கொடுத்து தேவ வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியை, தாயே, தகப்பனே, நீ எங்கும் உள்ளவனவனா உண்மையுள்ளவனா இருக்கிறாயா? எந்த இடத்துல உள்ளவனவா இருக்கிறாயா? வேலை செய்கிற இடத்துல உண்மையுள்ளவனா இருக்கிறாயா? ஊழியத்தில் உண்மையுள்ளவனா இருக்கிறாயா? சபையில உண்மையுள்ளவனா இருக்கிறாயா? நீ வியாபாரத்தில் உண்மையுள்ளவனா இருக்கிறாயா? படிக்கிற இடத்துல உண்மையுள்ளவனா இருக்கிறாயா? தொழில் செய்கிற இடத்துல உண்மையுள்ளவனா இருக்கிறாயா? தேவன் பார்க்கிறார். உலகத்துல நீ எந்த இடத்துக்கு போனாலும் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தாதான் தேவன் உன்னோடு கூட உண்மையான மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மையான மனுஷன் தான் ஆசீர்வாதத்தை பெறுவான். வேதவசனம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, அதே ஒரே குடும்பத்துல தான் 3 ஊழியர்கள் இருந்தாங்க. தேவ பிள்ளைகள், அண்ணன் ஊழியக்காரர், ஆரோனும் மிரியாமும் ஊழியக்காரர்கள். அதனால மோசையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் எங்கு உள்ள. அப்ப அவங்ககிட்ட என்ன இல்லை? 2 பேர்கிட்ட உண்மை இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையான மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். எங்கும் உண்மையா இருக்கிறாயா? சில மனுஷனிடத்துல உண்மையா இருப்பாங்க, சில இடத்துல உண்மை இருக்க மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் பார்க்கிறா. நீ எந்த இடத்துக்குள்ள போனாலும், என்ன பண்ணினாலும், என்ன வேலை, என்ன காரியம், எந்த காரியத்துக்கு போனாலும் நீ உண்மையா இருக்கிறாயா என்று ஆண்டவர் பார்க்கிறா. தேவ பிள்ளைகள், எங்கும் உள்ளவன் உண்மையா இருக்கிறான்னு சொல்லி மோசை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது, வீட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறது, வேலை ஸ்தலங்களில் பார்த்து கொண்டு இருக்கிறது, விவசாயத்துல பார்த்து கொண்டு இருக்கிறது, தொழில பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேசத்துல ஆளுகை செய்கிற தேவ தலைவர்களே, உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை நியமித்திருக்கிறார், உன்னை உண்மையுள்ளவனாய் இருக்கிறாயா? தேசத்துல ஆளுகை செய்யும் அதிகாரிகளே, நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறீர்களா? தேவன் ஆண்டவர் பார்க்கிறார். எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறாயா? சிலர் மனைவிட்ட நடிப்பான், சிலர் பெற்றோர்கிட்ட நடிப்பான். தேவ பிள்ளைகளே, சிலர் முதலாளிகிட்ட நடிப்பான், சிலர் போதகட்ட ஊழிகாட்ட நடிப்பான். தேவ பிள்ளைகளே, ஆனா எந்த நடிப்பும் தேவனுக்கு தெரியாதவர்கள் அல்ல. நீ நடிக்கிறதை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதுவரைக்கும் நான் வீட்டில் தான் உண்மையா இருந்தேன், வேலை செய்யறது உண்மையா இருந்தா அப்படிலாம் இல்லை. எங்கும் உண்மை இல்லவனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மோசை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உங்களை என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தா சில ஆசீர்வாதம் உனக்கு தடையாக இருக்குமானா? நீ எதுல உண்மை இல்லை, எந்த இடத்துல உண்மை இல்லைங்கிற அதை சரிபார்த்து அதை சரிபார்க்கும் பொழுது தேவ பிள்ளையே, நீ உண்மையாக இருக்கும் பொழுது, எங்கு உண்மையுள்ளவனாக இருக்கும் போது தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கடந்து வரும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே சோத்திரம். மோசை எங்கும் உங்களுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தா, எல்லா இடத்திலும் உண்மையுள்ளவனாக இருந்தா. அதே போல நாங்கள் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்க நீ கிருபை செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். நாங்களும் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்க நீ கிருபை செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். கொஞ்சத்திலும் அநேகத்துல மேன்மையாக்க சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தாலே ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எங்கும் உண்மையுள்ளவர்களாக இருங்க. தடைப்பட்டிருக்க காரியங்கள் தடை மாறும். கணவன்கிட்ட உண்மையா இருங்க, மனைவிட்டு உண்மையா இருங்க, பெற்றோர்கிட்ட உண்மையா இருங்க, வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருங்க, படிக்கிற இடத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you. ஆமென்.